நேற்றைக்கு பல வருடங்களுக்கு முன் சிரட்டைகளை தன் கைகளால் கொண்டு அலங்கார பொருட்களை உருவாக்கி இலங்கையை மட்டுமல்ல உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு நபர். ஆம், அவர் சாதித்தது என்ன என்பது தொடர்பாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். இந்த நிறுவனம் தொடங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய தொடக்க புள்ளி என்ன இருக்குது? வணக்கம். தொடக்க புள்ளி என்றது எனக்கு இது ஒரு விபத்தன்று தான் சொல்லணும். அதாவது எதர்ச்சியாக இடம்பெற்ற ஒரு சம்பவம் தான். இப்போ இது தொடக்க புள்ளி. நான் ஒரு முன்னாள் போராளி. முதல்ல நான் மட்டக்களப்பு பாகரை, எங்களோட ஊர்ன்றது ஒரு கலையும் இசையும் இப்படி ஒரு பெரிய சங்கமிச்ச ஒரு ஊர் தான் எங்களோட ஊர். நிறைய இசைக்கலைஞர்களையும் நிறைய பிரபலமான வீர தளபதிகள் அப்படி நிறைய பக்கங்களை உருவாக்கியிருக்கு. அந்த அந்த ஊர் தான் என்னுடைய ஊர். நான் என்னுடைய மனைவியார்வது யாழ்ப்பாணம் கோப்பாய் என்றதும் ஒரு பிரபலியமான ஒரு ஊர். அந்த ஊரில் இப்போ நான் நான் ஒரு முன்னாள் போராளியாக இருந்து தடுப்பிலிருந்து வந்த பிறகு கோப்பாய்க்கு வரேன். என்னுடைய துணைவியாருடைய ஊருக்கு நான் என்ன தொழில் செய்கிறேன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் முன்னாள் போராளிகள் என்றால் அவங்களுக்கு என்ன தெரியுமன்றது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட இருந்த அந்த அனுபவங்களும் அதுகளை வச்சுக்கொண்டு இதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் இருந்தது. அந்த வகையில் இப்போ நான் முதலாவது நான் வெளிநாடு போகணுமென்ற ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. போனால் அதுவும் தோல்வி அடைஞ்சது. அதுக்கு பிறகு நான் ஒரு உணவகம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஒரு வித்தியாசமான உணவகம். அதுவும் எனக்கு நிதி பிரச்சனையால் இதாண்டது. அப்போ இந்த தொழில் என்பது எனக்கு ஒரு எதர்ச்சியான ஒரு தொழிலாக தான் அமைஞ்சது. ரெண்டால் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு சிறிய பொருள் ஒன்று செய்து கொடுத்தேன். அந்த பொருள் அது அங்கே எல்லாரையுமே ஒரு பிரபலியமாக்கி அது ஒரு பேசு பொருளாக்கிய பொருள். யார் இதை செய்தார் என்ற ஒரு இதை அவர்கள் வினாவளிக்கிட்ட பிற்பாடு அதை என்னிடம் பாரார்கள். நான் என்னிடம் பார்த்துட்டு சொல்லுகிறேன், இது நீங்கள் ஒரு பலவாளராக வரக்கூடிய நிலை, ஒரு டேலண்ட்ரிய ஆளாக இருக்கிறீங்களே, நீங்கள் ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கலாமா? எனக்கு அந்த நேரம் எனக்கு அது அந்தளவுக்கு அந்த அந்த அவங்களுடைய கருத்தை நான் ஏற்காத மாதிரியாக ஓமன்ட்டு விட்டுது. அதுக்கு பிற்பாடும் முதலாக ஒரு அணியினருக்கு நான் ஒரு பயிற்சியை கொடுத்தேன். அந்த பயிற்சி என்பது அது ஒரு 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 வித்தியாசமாக பார்க்கப்பட்டது. என்னென்றால் சிரட்டையில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், அகப்பையை அந்த அப்படியான பொருட்களிலே கண்ட எங்களுடைய சமூகத்திலே இந்த சிரட்டையிலே பல விதமான விளையாட்டுப் பொருட்கள், நினைவுப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், பாவனை பொருட்கள் என்று அது நிறைய பொருட்களை செய்ததோடு அது ஒரு பேசு பொருளாக மாறிவிட்டது. அப்போ அந்த பயிற்சி என்பது தான் எனக்கு முதலாக என்னை இந்தளவுக்கு என்னிடம் இருக்கின்ற திறமைகளை அடையாளப்படுத்தக்கூடியவன். அதற்கு பிற்பாடு நான் ஒரு இடங்களிலுமே பயிற்சியிலே வழங்கி கிட்டத்தட்ட இப்பொழுது நான் 8800க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நான் பயிற்சியினை இலங்கை புறாவையும் கொடுத்திருக்கின்றேன். எனவே அந்த பயிற்சி நெறி என்பது எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு நான் வீட்டிலே வச்சு செய்து கொண்டிருக்கின்ற போது பல என்னை அணுகி அவர்களுக்குரிய உற்பத்தி பொருட்களை செய்து தரும்படி, அப்போ அதிலே அவர்கள் அந்த பொருட்கள் அவர்களுக்கு நிறைவான ஒரு இதை கொடுத்தபடியால் தொடர்ந்து எங்களுக்கு உணர்வு இருந்தாலும் நான் வீட்டிலே வச்சு தான் அதை செய்து கொண்டிருந்தேன். என்னவா இருந்தாலும் ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னுக்கும் நிறைய சவால்கள் வரும். அப்படி நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, எனக்கு சவால் என்பது எங்களை பொறுத்தளவிலே அதுவும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் ஒரு மட்டக்களப்பை பிறப்பிடமாக கொண்டு வருவேன். யாழ்ப்பாணத்து வருவதென்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏன் நான் அதை சொல்கின்றேன் என்றால், பேச்சு வழக்கும் மட்டக்களப்பிலே பேசப்படுகின்ற பேச்சு வழக்கும் யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கும் நிறைய மாற்றம். அடுத்தது ஒரு இடத்தில் புதிதாக இடத்திலே அந்த சமூகத்தை நான் அறிய வேணும், அவர்களோட உறவை ஏற்படுத்த வேணும், அவர்கள் நண்பராக இருக்க வேணும், அந்த சமூகத்துக்குள்ள என்ன தொழிலை நான் செய்யலாம் என்று மிகப்பெரிய சவால் அது ஒரு. அப்போ அந்த சவால்களை எல்லாம் உண்மையாகவே எனக்கு ஏன் அது இலகுவானது போனால் நான் ஒரு விடுதலை போராட்டத்திலே கற்றுக்கொண்ட அத்தனை சம்பவங்களும் எனக்கு எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தது. சவால்கள் என்பது அது நிறைய இருந்தது. நான் செய்கின்ற தொழிலிருந்து எல்லாமே எனக்கு சவாலாக இருந்தது. நான் வாழ்வது எனக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு கட்டத்திலே இருந்தது. அப்படி இருக்கின்ற போது தான் நான் இந்த தொழிலை ஆரம்பித்தேன். சவால் என்று எனக்கு குறிப்பிட்டு நான் இந்த சவால் அந்த சவால் என்று சொல்வதற்கு அப்பாலே நாங்கள் இந்த நிலைக்கு வருவதற்கு எல்லாமே எனக்கு சவாலான ஒரு விஷயமாக தான் இருந்தது. என்னிடம் எந்த விதமான பணப்பண்ணியும் இல்லை, என்னிடம் எதுவுமே இல்லை. நான் ஒரு பூச்சியமான ஒரு மனிதராக தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்தேன்.
வந்த பிற்பாடு தான் நான் எனக்குள்ளே இருக்கின்ற சின்ன சின்ன எனக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு ஓரளவுக்கு நான் வந்த பிறகு என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதுக்கும் அல்லது இந்த அளவுக்கு நான் வருவதற்கும் சர்வதேச ரீதியாக ஒரு அடையாளப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கந்தையா பாஸ்கரன் ஐவிசியினுடைய தலைவர். என்றால் அவர் என்னை வந்து பார்த்துவிட்டு என்னுடைய திறமையை பார்த்துவிட்டு எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஆதங்கம், நான் செய்ய வேண்டும் என்கிற ஆதங்கத்துக்கு அப்பால் அவர் என்னிடம் இருந்த ஆதங்கத்தை விட அவரிடம் ரெட்டிப்பான ஆதங்கம் இருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த தொழிற்சாலை அமைச்சு இன்றைக்கு நாங்கள் சர்வதேச ரீதியான ஒரு அடையாளத்தோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று தான் இந்த கைப்பணித்துறைக்குள்ளே என்னை அடையாளப்படுத்தியது ஒரு அரசு அதிகாரி சுப்பிரமணியன் சசிதரன் என்கின்றவர். என்று அவர் இல்லாட்டால் நான் இந்தளவுக்கு வந்திருப்பேன், வேறொரு தொழிலை செய்து கொண்டு. ஆனால் அவர் தான் என்னை உமக்கு திறமை இருக்கின்றது என்று அடையாளப்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அப்போ என்னுடைய ஒவ்வொரு கட்டங்களிலேயும் என்னை வளர்த்து விட்டதுக்கு படிநிலையாக வளர்த்து விட்டது என்பது ஒவ்வொரு மனிதர்களாக இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு வருவதற்கும் சர்வதேச ரீதியான அடையாளத்தை ஏற்படுத்துவதும் அது கரணனை தான் சாரும். ஆரம்பத்தில் இந்த சிரட்டை கைத்தொழிலை செய்வதற்கு சிரமப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் சிரமப்படுகின்ற போதும் எது உங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது? இப்போ நீங்கள் என்னால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் வந்து அது இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அது சார்ந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொன்னால் நாங்கள் போராளிகள், நாங்கள் மிகப்பெரிய சவால்களை சந்திச்சிருந்தாங்க. உதாரணமாக இன்றைக்கு உலகமே ஆய்வு செய்கின்ற ஒரு அமைப்பு, உலகமே நாங்கள் எந்த பல்கலைக்கழகங்களிலும் படிக்கவில்லை, சரிதானே? ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகமே நாங்கள் இருந்த அமைப்பையும் இருந்த மனிதர்களையும் ஆய்வு செய்கின்றார். எவ்வாறு இதை வழிநடத்தியிருப்பார்கள், இந்த அமைப்பு எவ்வாறு இந்த அளவுக்கு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை கொண்டிருப்பார், அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று ஆய்வு செய்கின்றார்கள். எனவே நான் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்காவிட்டாலும் உலகத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகமே எங்களுடைய அமைப்பை, நான் இருந்த ஒரு அமைப்பை ஆய்வு செய்கின்ற அளவுக்கு இருக்கின்றதென்றால் எங்களுடைய அறிவும் எங்களுடைய ஆளுமைகளும் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை யாவரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் இப்போ இந்த விஷயங்கள் கூட எங்களுக்கு ஒரு செயற்பாடை தொடங்குகின்ற போது உண்மையிலே அதை வெற்றியை நோக்கி நகர்த்த வேண்டும் என்றால் அதற்கு பல காரணிகள் எங்களுக்கு தேவையாக இருக்கும். அதனை எவ்வாறு அந்த புறச்சூழல்களை நாங்கள் ஒருங்கிணைப்பது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம். எனவே எனக்கு ஏற்கனவே என்னுடைய இந்த அனுபவங்களும் இந்த தொழிலும் எனக்கு ஒரு நல்ல மேன்மைப்படுத்தி கொண்டு வருவதற்குரிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதைவிட என்னிடம் ஒரு பொதுவான ஒரு குண இயல்பு இருக்கின்றது. என்னவென்றால் எதை என்னிடம் ஒப்படைக்கின்றார்களோ அல்லது எதை நான் முன்னெடுக்கிறேன் என்றால் அதிலே அடிவரை அக்குவர் ஆணிவராக அதை ஆராய்ந்து அதிலே ஒரு நல்ல நிலையை அடைவதற்குரிய ஏற்பாடு நான் செய்ய வளமையான விஷயம். என்னிடம் சொல்வார்கள், குயிலின்பன் சுரேஷிடம் ஒரு பொருளை கொடுத்தால் அவர் பிரித்து மேய்ந்து விடுவார். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு செயற்பாடை அல்லது ஒரு கடமையை தருகின்ற போது அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை என்னிடம் இருந்தது. அதை எனக்கு வளர்த்து விட்டவர்கள். ஆரம்பத்தில் கைகளால் தான் நீங்கள் தொடங்கி இந்த தொழிலை செஞ்சீங்க. இப்போ வந்து இயந்திரங்களுடைய பாவனையும் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வளர்ச்சி எப்படி? உண்மையிலே அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம், நல்ல கேள்விதான். உண்மையிலே ஆரம்பத்திலே கைகளால் பாவித்தது என்பதை விட நாங்கள் பூசா தடுப்பு முகாம் என்பது இலங்கையிலே ஒரு மிக பெரிய தடுப்பு முகாமும் ஒரு கடுமையான ஒரு தடுப்பு முகாமாக பார்க்கப்படுகின்ற ஒரு இடம். அப்போ அந்த தடுப்பு முகாமை சுற்றி இருக்கின்ற மதிலினுடைய உயரம் 40 அடி 30 அடி. அந்த மதில் தான் எங்களுடைய கருவியாக இருந்தது, ஒரு மிஷினரி. ஏனென்றால் அந்த சிரட்டை துண்டுகளை எடுத்துக்கொண்டு அந்த பூசா மதிலிலே நாங்கள் தேய்ச்சி வட்டமாக சதுரமாக ஒரு உருவங்களை அதிலே தான் உருவாக்கி கொள்ளுவோம். எனவே அப்படி கடினமாக பழக்கப்பட்ட நாங்கள் இங்கே வந்த பிறகு நாங்கள் வந்த பிறகு எங்களுடைய சமூகத்துக்குள்ளே வந்த பிறகு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கின்ற இந்த உபகரணங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு அது இன்னும் இலகுவான செயற்பாடை கொண்டது. ஆரம்பத்திலே நான் சின்ன வாள்களாலும் இதுகளாலும் பட்ட வழிகிட்டதை நான் பார்த்துவிட்டு நான் அதற்கு பிற்பாடு எனக்கு என்ன தேவை என்பதை நானே அதை டிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு மெஷினரிகளை உருவாக்கி விட்டேன். இன்னும் ஒரு லக்ஷ்மணன் என்கின்ற ஒரு தம்பியரால் இருக்கிறார். அவர் நல்ல மெஷினரிகளை டிசைன் பண்ண, அப்போ என்னிடம் இருக்கின்ற ஐடியாக்களை அவர்கிட்ட சொல்ல அவர் அதுக்கேற்ற மாதிரி மெஷினரிகளை செய்து தந்தார். அப்போ அந்த மெஷினரிகள் என்பது இன்றைக்கு இலங்கையிலே ஒரு இடமும் இல்லை. நான் உலகம் என்று சொல்ல மாட்டேன், இலங்கையிலே யார்கிட்டையும் இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மெஷினரிகளை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். அப்போ அந்த உருவாக்கம் தான் இன்றைக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு அதிக தொகையான ஒரு உற்பத்திகளை நாங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. அந்த மெஷினரி என்பது அது என்னுடைய எண்ணக்கருவியில் உருவாக்கப்பட்டது.
அதற்கு பிற்பாடு நாங்கள் வேறு வேறு நாடுகளில் இருந்து வேறு வேறு மெஷினரிகளை நாங்கள் கொண்டு வந்து கூட அதை கூட நாங்கள் எங்களுக்கு ஏற்றமாறு வடிவமைத்திருக்கின்றோம். இப்போ லேசர் மிஷினை கூட நாங்கள் அதி துல்லியமாக வெட்டுவதற்கு கூட நாங்கள் அதை சில வடிவங்களை வடிவமைத்து வைத்திருக்கின்றோம். அந்த அறிவு எங்கிருந்து வந்தது என்றால் அங்கிருந்து வந்த அறிவு. அப்போ அது எங்களுக்கு எப்போவும் எங்களோட ஒன்றிணைத்திருக்கும். என்னை நான் மட்டுமல்ல, இந்த அமைப்புக்குள்ளே இருந்து எத்தனையோ பேர் இன்றைக்கு மிகப்பெரிய ஆச்சரியப்படுற அளவுக்கு இமாலயங்களாக வளர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை அந்த இடம் அப்படியான ஒரு இடம். இப்போ இலங்கையை பொறுத்தளவில் இந்த உங்களுடைய நிறுவனம் தான் முதன்மையான ஒரு நிறுவனம், மற்றது ஏனைய நிறுவனங்கள்லாம் அப்படி நான் பார்த்ததில்லை பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது இங்கே இப்போ எத்தனை பேர் பணியாளர்களாக இருக்கணும், அவங்களுக்கு நீங்கள் எப்படியான வழிகாட்டுதல்கள் வழங்குறீங்க? இங்கே உண்மையில் நீங்கள் ஒரு கேள்விதான். இது இலங்கையிலே ஒரு முதன்மையான நிறுவனம் என்று இப்போ நான் சொல்லவில்லை. அண்மையிலே பொது பயன்பாட்டு அமைச்சினுடைய செயலாளர் அடங்கிய குழுவினர் எமது தொழிற்சாலைக்கு வருகை தந்தார்கள். வருகை தந்து என்னை பார்த்துவிட்டு அவர் கட்டி அணைத்து விட்டு எனக்கு சொன்ன வார்த்தை, இலங்கையிலே இப்படி ஒரு தொழிற்சாலை இல்லை. அவர் நிறைய விஷயங்களை சொன்னார். பொருளினுடைய தரம், பொருளினுடைய முடிவுத்தன்மை, பொருளை அழகுபடுத்தி வைத்திருப்பது, பொருளை அடுக்கி வைத்திருப்பது, இங்கே இருக்கின்ற ஒரு பணியாளர்களை கையாளுகின்ற நிர்வாக கட்டமைப்பு, இப்படி பலதரப்பட்டதை சொன்னார். இலங்கையிலே இப்படி ஒரு தொழிற்சாலை. அதே போல தான் இந்த நைட்டா நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் கூட இங்கே வந்த நேரம் கூட சொன்னார், இலங்கையிலே ஒரு முதன்மையான தொழிற்சாலை. அவர் இங்கிருந்து போய்விட்டு கூட ஒரு சிங்கள பத்திரிகைக்கு கொடுத்திருந்தார், சுரேஷ் என்கின்ற மனிதன் இலங்கையிலே பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து என்று. உண்மையில் அதுகளை பார்க்கின்ற போது நாங்கள் எங்களுடைய திறமைகளை நாங்கள் திரும்பவும் அளவீடு செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு, என்றால் இந்த அளவுக்கு இந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் எங்களை வாழ்த்துகின்றார்கள், புகழ்கின்றார்கள் என்றால் எங்களிடம் ஏதோ இருக்கின்றது, இந்த சமூகத்துக்கு நாங்கள் எதையோ நல்லதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த மனநிலை எனக்கு இன்னும் என்னை வைரப்படுத்தி கொள்ள உதவுகின்றது. இங்கு பணியாளர்கள் என்ற கிட்டத்தட்ட நாங்கள் 35க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருக்கின்றார்கள். மன்னிக்கவும், நாங்கள் பணியாளர்கள் என்ற சொற்பதம் இங்கே பாவிப்பது நிறுத்த வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேன். இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாருமே கலைஞர்கள், ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு சிற்பங்களை உருவாக்குகின்ற கலைஞர்கள். அப்போ அவர்கள் கலைஞர்கள். அப்போ இங்கு இருக்கின்றவர்கள் எல்லாருமே நாங்கள், என்னை பொறுத்தவரை எல்லாரும் சொல்லுவார்கள் நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கணும். ஆனால் குடும்பம் என்பதற்கு இங்கு ஒரு அடையாளமாக இங்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நான் நினைக்கின்றேன், வேறு எந்த தொழிற்சாலையிலேயுமே இல்லாத ஒரு நடைமுறை இங்கு இருக்கின்றது. ஒரு கலைஞன் ஒரு பொருளை உருவாக்குகின்றார் என்றால் அங்கு நாங்கள் அவருக்கு அந்த விலையை மதிப்பிடுவதில்லை, அந்த கலைஞனே அந்த விலையை மதிப்பிடுவான். அவன் எங்களுக்கு இந்த பொருளுக்கு இன்ன விலை போட முடியும், அந்த விலையை வைத்து கொண்டு தான் நாங்கள், எனவே அவர்கள் சொல்கின்ற விலையைத்தான் நாங்கள் அதை போட்டுக்கொண்டு நாங்கள் அதை விற்பனை பொருளாக திரும்ப விற்கிறதுக்குரிய விலையையும் தீர்மானிக்கொண்டோம். எனவே அப்பொழுது அவர்களுடைய மனநிலையும் ஒரு நல்ல ஒரு நிலையை அடையக்கூடியதாக இருக்குன்றது என்னுடைய தியரி. என்னவென்றால் நானும் வாழ்ந்து மற்றவர்களும் வாழ வேண்டும், இதுதான் என்னுடைய தியரி. அப்போ இதற்கமையாக போய்கொண்டிருக்கின்றது. இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது, ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. உற்பத்தி பகுதி, விற்பனை பகுதி, அச்சு பகுதி, நிர்வாக பிரிவு என்று. அப்போ அதாவது அந்த பிரிவுகளே எல்லாமே அதை இயக்கி கொண்டிருக்கின்றது. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற போது தான் நான் அந்த தலையிடுவேனே தவிர, இல்லாவிட்டால் அந்தந்த பிரிவுக்குரியவர்கள் அதை வடிவாக நகர்த்தி கொண்டு செல்கிறார். அப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்போடு இது நகர்ந்து கொண்டு போகின்றது. இதன் சிறப்பம்சமாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். இப்போ எந்த ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னுக்கும் சில கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கும். அப்படி நீங்கள் எதிர்கொண்ட கசப்பான அனுபவங்கள், அதில் இருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்க அந்த விஷயத்தை? கசப்பான அனுபவங்கள்ன்றது அது நிறைய எல்லா விஷயங்கள்லேயும் இருந்தது தான். ஆனால் அது என்னென்று சொல்கிறது, எல்லா விஷயங்களும் இப்போ நான் ஒன்றண்ட திரும்ப நான் சுட்டி காட்டுற நேரம் அந்த கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்தினவர்களும் திரும்ப ஞாபகத்துக்கு வருவார்கள். அப்போ அதை இல்லாமல் நாங்கள் அதை கடந்து செல்வது தான் அந்த அதுக்கு நல்ல நினைக்கிறேன். நிறைய கசப்பான அனுபவம் இருக்குது. ஆனால் அதுக்கு நான் என்ன தீர்வாக அமையுமென நான் நினைக்கிறேன் என்றால், நாங்கள் எங்களை அடுத்தடுத்த படி எங்களை உயர்த்தி விட்டுருக்குறாங்களே. உதாரணத்துக்கு சொல்ல போனால், சிலர் எங்கள்கிட்ட வருவாங்க, எங்களோட ஒரு நட்பாக பழகி கொண்டு எங்களுக்குள்ளே என்ன இருக்கின்றது, என்னத்தை பிடுங்கலாம்ன்றது அப்படிங்கி கொண்டு அதை இன்னொரு இடத்துல அதை இலகுவாக்கி வச்சுட்டு போவாங்க. அப்போ நாங்கள் செய்கிற நேரம் அது நாங்கள் பல வருடங்கள் உழைப்பால் அதை கண்டுபிடிச்சிருப்போம், அல்லது நாங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்போம். ஆனால் இடைக்குள்ள ஒரு ஆள் கொண்டு எங்களோட ஒரு சிலர் அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான், அதை ஒரு சிம்பிளாக வெளியில் விட்டுட்டு போவார். அப்போ நாங்கள் அதிலிருந்து மீள்றதுக்கு இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய தரும். அப்போ அந்த நேரம் எங்களுக்கு அதை எதிர்கொள்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அது சந்தை வாய்ப்பாக இருந்தால் கூட
இப்போ நாங்கள் சிலர் என்ன செய்வாங்க என்றால் எங்கள்கிட்ட உற்பத்தி பொருட்கள் எடுப்பாங்க, எடுத்துக்கொண்டு இப்போ தாயகத்திலிருந்து போகிற உற்பத்தி என்பது புலம்பெயர்ந்த தேசத்தில் அவங்கள் ஒரு அடையாளமாகவும் ஒரு பற்றோடையும் ஒரு எங்களுடைய உறவுகளால் படுகின்ற பொருள் என்ற அந்த கனாதியோடு அவங்க அதை வேண்டுறாங்க. ஆனால் அதை எங்களுடைய ஆக்கள் என்ன செய்வாங்கள் என்றால் அதை எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் தாயகத்தில் உற்பத்தி செய்யப்படுறவர்களோடு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வாங்க. ஆனால் இந்தியாவில் அது நீண்ட காலம் பெரிய மிஷினரிகளை வச்சு வேலை செய்கிற நேரம் அவங்களுக்கு சில நேரம் அது ஒரு குறைந்த விலையில் கிடைக்கும். அப்போ அவங்கள் தங்களுடைய பணங்களை சம்பாதிக்கிறதுக்காகவும் அல்லது இதுக்காகவும் எங்களை சில அடையாளப்படுத்தி கொள்கிறாங்க. அது இங்கேயும் இருக்கின்றது. சில இடங்களில் போய் எங்களோட பேரை சொல்லி இது எங்கள் கிராஃப்டரினுடைய உற்பத்தி பொருள் தான் என்று சொல்லி விற்பனை செய்கின்ற இதுவும் இருக்குது. அது எங்களுக்கு அது கையாளுறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது இப்போ கசப்பான அனுபவம்ன்றது எங்களுக்கு இப்படித்தான். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மெஷினரி ஒன்று பார்க்க வேணுமென்று போனேன். அப்போ நான் அதை போனால் அந்த மெஷினரியை எனக்கு கிளாஸ் கதவுக்கு வெளியில் நின்று தான் பார்க்க சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 15 அடி கங்காலுன்னா கிட்ட போக இயலாது, நீங்கள் 15 அடி. அப்போ நான் அதில் எனக்கு உண்மையில சரியான மனவேன், என்னுடைய நண்பர் தான் அவர், ஆனால் அப்படி வச்சுட்டாரே பார்க்க விட்டார். ஓகே, எனக்கு கடும் கவலையோடு நான் வந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அந்த மெஷினரிகள் எல்லா மெஷினரிகளுக்குமே நான் தான் அதை மெக்கானிக்கல் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நான் என்ன வளர்த்து கொண்டு விட்டேன். இன்றைக்கு கொழும்பில் அடித்து கேட்டால் கிராஃப்டரியில் சொல்லுங்க அவங்க செய்து விடுவாங்கள் என்ற அளவுக்கு நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம். அப்போ அதுதான் அந்த கசப்பான அனுபவம் என்ன அடுத்த ஒரு நிலைக்குள்ளே என்ன வளர்த்து விட்டுருக்கு. அப்போ அது இன்றைக்கு எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கிறது. அப்போ அதை நான் சில இடங்களில் நான் கசப்புகளையெல்லாம் நான் மீட்டு பார்க்குறேன். ஏனென்றால் நாங்கள் அதை திரும்ப திரும்ப மீட்டு பார்க்குறதுல எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. நல்ல விஷயங்களை மீட்டு பார்க்குற நேரம் அது இன்னும் எங்களுக்கு புதுமைகளை படைக்கிறதுக்குரிய களத்தை திறந்து விடும். அதால் நான் பழையது இதுதான் அதுதான் இல்லாமல் நான் மேலோட்டமாக சொல்கிறேன். ஏனென்றால் என்ன மாதிரி எத்தனையோ முயற்சியாளர் இன்றைக்கு வெளியில் வாரத்துக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அப்போ அதுகளை நீங்கள் கசப்பான அனுபவம்ன்றது எங்களோட மனநிலைக்கு தெரிஞ்சு கொண்டு நாங்கள் அதிலிருந்து மீள்றதுக்குரிய வழியை கொண்டு நல்ல சிறப்பாக நடத்த போது இந்த கசப்பெல்லாம் இல்லாமலே போய்விடும். ஒரு கைத்தொழில இவ்வளவு தூரம் சாதிக்க முடியுமா ஒரு மனிதரால் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுடைய அந்த வளர்ச்சி இருக்குது. இப்படி உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேர் அந்த வாழ்க்கையில் முன்னேறணும் நினைக்கிற நிறைய பேருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உண்மையில் அந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கல நிறைய பிரச்சனைகள் இருக்குந்தான். நிதி வளம், இடம், விற்பனை, சமூகம், குடும்பம் எல்லாமே இருக்கும். அப்போ உலகத்தை நாங்கள் கையாள தெரிஞ்சவர்களாக இருக்கணும். முதலாவது எங்கள்கிட்ட நிதி இருந்தால் கூட நாங்கள் ஒரு தொழிலை சிறப்பாக ஆரம்பிக்கலாம் என்று இல்லை. அல்லது எங்கள்கிட்ட அறிவு இருந்தால் கூட ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். இல்லை இடம் இருந்தால் அல்லது சந்தை வாய்ப்பு இருந்தால் நாங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஓரளவுக்கு தேர்ச்சியாக இருக்கணும். அல்லது எல்லாத்துலேயும் நாங்கள் அதோட அறிந்திருக்க வேண்டும். எனக்கு நல்ல ஒரு இது இருக்கிறது. நான் இருந்த இடத்திலே எனக்கு அடிக்கடி சொல்லுவார்கள், நான் ஒரு பயிற்சி ஆசிரியராக இருந்த நேரம் எனக்கு அந்த உன்னதமான மனிதன் ஒரு கருத்தை எனக்கு சொல்லி தந்தவர். பயிற்சி எடுப்பவர்கள் மட்டும் தெரிந்திருந்தால் போதாது, பயிற்சி எடுப்பவர்கள் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் என்று. எனவே ஒரு தொழிலை நாங்கள் செய்ய போகிறோம் என்றதுக்கு அப்பால் அந்த தொழிலையும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அதை சரியாக நகர்த்தி செல்லலாம் என நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இங்கே இருக்கின்ற அனைத்து மெஷினரிகளுமாக இருக்கலாம், அனைத்து நான் பெருமைக்காக ஒரு நாளும் நான் என்னை புலாங்கிதம் செய்து கொள்வதல்ல. இங்கே இருக்கின்ற அத்தனை மெஷினும் அத்தனை செயற்பாடுகளுமே நான் அதிலே 100% நான் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். அதுதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு எங்களை வளர்த்து கொண்டு போகின்றது. எனவே ஒரு தொழிலை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது அந்த தொழிலை ஆரம்பிக்கின்றவருக்கு அது தொடர்பான சகல விதமான தேர்ச்சிகளும் அல்லது சகல விதமான அறிவுகளையும் நாங்கள் எட்டிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்க மாட்டோம், நாங்கள் இன்னொரு பேரிலே தங்கி நிற்க வேண்டிய ஒரு தேவை நிற்கும். நிறைய பேருக்கு அதுதான் இன்றைக்கு அந்த தொழில் ஒரு கட்டத்தோடு அதை நகர்த்தி செல்ல முடியாத அளவில் இருக்கின்றது. இன்று கூட நாங்கள் வளர்ந்து விட்டோம், சாதித்து விட்டோம் என்று அல்ல, நாங்கள் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டு போகின்றோம். என்னுடைய இலக்கு, என்னுடைய கனவு பெரிது. அது இந்த தேசத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற வளங்கள் அனைத்தையுமே ஒரு 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 வியாபார நோக்கமாக்கி அதனூடாக வருகின்ற வருமானங்கள் தேசத்துக்குள்ளே இருக்கின்ற எங்களுடைய எத்தனையோ மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். அதான் என்னுடைய தியரி. நானும் வாழ்ந்து மற்றவரும் வாழ வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம். அதை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இந்த தேசத்திலே எக்கச்சக்கமான வளங்கள் குவிந்து கிடக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீர்கள், என்னுடைய நண்பர் ஒருவர் இன்றைக்கு மரவள்ளி இலையை இன்றைக்கு
ஒரு கண்டெய்னரில் ஏற்றி கொண்டு இன்றைக்கு உலக நாட்டிலே விற்பனை செய்கின்றார். இன்றைக்கு இங்கு கழிவுகளாக இருக்கின்றது, எங்களுடைய மண்ணிலே கழிவுகளாக இருக்கின்ற பொருட்கள் இன்னும் ஒரு இடத்துல அது ஒரு பேசு பொருளாக, அது மிக ஒரு உயர்ந்த விற்பனை பொருளாக இருக்கின்றது. அதை இன்றைக்கு எத்தனையோ தொழிலை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றவர்கள் அதை செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான தேவை. அடுத்தது தொழில் என்பதை நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தொழிற்சாலையிலே உற்பத்தி செய்கின்ற பொருட்களை அவரிடம் கேட்டால், அங்கு உற்பத்தி செய்கின்ற கலைஞரிடம் கேட்டால், இந்த பொருள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கின்றது, அப்படி நீங்கள் அதை உணர்கிறீர்கள் அவர் சொல்வார், நான் செய்கிற பொருளை நான் வேண்ட வேண்டும், அந்தளவு உணர்வும் அந்தளவு அழகும் அந்தளவு நேர்த்தியும் இருக்க வேண்டும். அதே மனநிலையுடன் அவர்கள் எல்லோரையும் நாங்கள் அழைக்கிறோம். ஒரு பொருளை நாங்கள் விற்பனை செய்கின்றோம் என்றால் அந்த பொருள் என்னுடைய பொருள், நான் எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அளவுக்கு எங்களை விட்டு போகின்ற போது கூட சில பொருட்கள் எங்களுக்கு கவலையாக இருக்கும். நான் சில பொருட்களை உருவாக்கி விட்டு அதை கொடுக்கறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாகவும் அதில் என்னுடைய எண்ணங்கள் சிந்தனை எல்லாமே அதுக்குள்ளே உறைந்திருக்கும். அப்போ நாங்கள் பொருட்களை கொடுப்பதற்கு விட எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய கலைகளையும் கொடுக்கின்றோம். அப்போ உண்மையை அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நாங்கள் நேர்மை என்பது மிக முக்கியமான ஒரு ஆயுதம். அதை நாங்கள் இழந்தோம் என்றால் அதை பெற முடியாது. அதே நேரம் நாங்கள் தொழில் செய்கின்ற இடமும் ஒரு புனிதமான ஒரு இடமாக இருக்கும். எல்லா விஷயத்திலேயும் நாங்கள் புனிதமாக இருக்க வேண்டும். அதுக்குள்ள நேர்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும், எல்லாமே இருக்க வேண்டும். அது இருக்கின்ற போது எங்கள் அறியாமலே அந்த உயர்வு எங்களை தேடி வரும். எங்களுடைய தொழிலும் எங்களை நோக்கி இங்கே நான் நினைக்கின்றேன், கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட பொன்புல பிள்ளைகள் இங்கே வேலை செய்கின்றார்கள். அவர்கள் சில நேரங்களிலே அதிகளவான ஓடர்கள் வருகின்ற போது இரவு கடந்து, அதாவது 8 மணி 9 மணி 10 மணிக்கெல்லாம் இங்கே வேலை செய்து விட்டு போவார். ஒரு நாளும் ஒரு தாய் தகப்பன் என்ற பிள்ளையை என் பிந்தி வருகின்றதே அந்த மனநிலையோடு ஒருவரும் எங்களோடு கதைப்பதில்லை. அது எங்களை பொறுத்தவரை அது ஒரு பெருமையாக இருக்கின்ற. அவர்கள் எங்களை நம்புகின்றார்கள். இது ஒரு நம்பிக்கையான இடம், ஒரு பிள்ளை வேலை செய்வதற்கு ஒரு நல்ல உகந்த இடம் என்ற அந்த நம்பிக்கையையும் அந்த எண்ணத்தையும் நாங்கள் வளர்த்திருக்கின்றோம். அது வேலை செய்கின்றவர்களுடைய மனதிலேயும் அது ஆழமாக பதிந்தபடியாகத்தான் இன்றைக்கு இதுக்குள்ளே உங்களோடு கதைச்சு கொண்டிருக்கின்ற போது கூட என்னுடைய வேலை அங்கே இயங்கி கொண்டிருக்கின்றது. உண்மை நேர்மை என்பது எப்போதும் எங்களுக்கு அது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. நான் பலரிடம், பல உயர்ந்த மனிதர்களிடமிருந்தும் நான் அதை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதை நாங்கள் செய்து போனால் எங்களை நாடி எல்லாமே ஈர்க்கப்படும். உங்களுடைய இலக்கு பெரிதென்றது உங்களுடைய அந்த நீங்கள் பேசுகிற மொழியினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய இலக்கு எப்படி இருக்குது நீ எதிர்காலத்தில்? என்னுடைய இலக்கு இந்த தொழிற்சாலை என்பது ஒரு சர்வதேச ரீதியான ஒரு அளவிலே இது வளர்ந்து வர வேண்டும். நான் நினைக்கின்றேன் ஐரோப்பிய நாடுகளில், எல்லா நாடுகளிலேயும், குறிப்பாக பிரதானமான நாடுகளிலே, எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் வாழ்கின்ற நாடுகளிலே அது ஒவ்வொரு விற்பனை தலங்களும் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது. அதே போன்று கனடாவிலே இருக்கின்றது. இன்னும் சில நாட்களிலே, இந்த மாதங்களிலே நாங்கள் பிரான்ஸ் லாச்செப் நகரிலே ஒரு காட்சி கூடத்தை, விற்பனை தளத்தை திறப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போது எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற மாவட்டங்களிலேயும் நாங்கள் ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கி அதனூடாக பல பேருக்கு எங்களுடைய வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். என்ன சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கு வடமாகாணத்தை பொறுத்தளவிலே அதிகளவான பனைசார் உற்பத்திகளை உற்பத்தி செய்கின்றனர். அதே போல் மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் பொறுத்தோம் என்றால் அங்கு பிரம்பு, பனையில், தென்னோலையிலே செய்யக்கூடிய, தென்னை மரத்திலே செய்யக்கூடிய அதிகளவான வளங்கள் அங்கே இருக்கின்றது. திருவோணமலை மாவட்டத்தை பார்த்தோம்னால் கடல் சார்ந்த கலைகள், சிப்பி, சோகி, சங்கு, அவ்வாறான வளங்கள் எல்லாம் தேங்கி கிடக்கின்றது. அந்த வளங்களை எல்லாம் அடுத்து நாங்கள் ஒரு முடிவுப் பொருளாக, ஒரு அழகு பொருளாக, ஒரு பாவனை பொருளாக, அலங்கார பொருளாக மாற்றி அது ஒரு ஏற்றுமதி தரத்துக்கு உருவாக்கின்ற போது அங்கே குப்பைகளாக கிடக்கின்றது காசுகளாக மாறும். அப்பொழுது எங்களுடைய பொருளாதாரமும் மாறும். அப்போ என்னுடைய நோக்கம் நான் ஒரு இப்போ கூட இங்கே இருக்கின்ற சிற்பங்களாக வடிக்கப்பட்ட மரங்கள் கூட நீங்கள் நினைப்பது போல் பெரிய மரங்களை எடுத்து நாங்கள் வெட்டுவதல்ல. பெரிய பெரிய மரக்காலைகளை இந்த விறகு கழிக்கின்ற, அவர்கள் அறுத்து கழிக்கின்ற சிறு சிறு துண்டுகளை அதிக அளவிலே நாங்கள் விறகு விலைக்குத்தான் அதை வேண்டிக் கொண்டு அதை நாங்கள் சிற்பங்களாக்கின்றோம். அப்போ இங்கே பார்க்கின்ற போது உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அழகாக இருக்கின்றது, மிகப்பெரிய ஆசையை ஏற்படுத்துகின்றது. அந்த உணர்வை அதுக்குள்ளே பிரதிபலிக்கின்றோம். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய அளவு பொருளாதார மாற்றத்தை கொண்டு தரும். அப்போ என்னுடைய இலக்கு அதுதான். நான் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று எனக்கு கீழே வேலை செய்கின்ற கலைஞர்கள் கூட அவர்களுடைய பொருளாதார நிலையிலே மாற்றத்தை கொண்டு வரணும். நான் இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு வருடத்தில் ஒரு பொருள் வாங்க வேண்டும். ஒரு பொம்பளை பெண் என்றால் ஒரு கை செயின் அல்லது ஏதோ ஒரு தங்க பொருளை நீங்கள் வாங்க வேண்டும். இங்கே யார் கூடுதலான பெறுமதிக்கு இங்கே உழைத்து ஒரு பொருளை வாங்குகின்றாரோ அந்த ஆண்டு இறுதியிலே அவருக்கு ஒரு தொகை பணம் நாங்கள் வழங்க வேண்டும். அந்த வகையிலே இந்த முறை இங்கே வேலை செய்கின்ற ஒரு தம்பி
கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வேண்டியிருந்தார். நாங்கள் அவருக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்திருந்தோம் என்று அவருடைய அந்த ஊக்கப்படுத்தல். ஏனென்றால் இப்பொழுது சமூகம் என்ன செய்யும், காசை கண்டால் வேறு செலவுகளும் வேறு இதுகளிலேயுமே இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த குடும்பத்துக்காக தங்களுக்காக அதை உழைத்து தங்கள் இதை பெருக்கிக் கொள்கிறார். எனவே அது அந்த இலக்கும் எனக்கு இருக்கின்றது. எல்லா வேலை செய்கின்றவர்களுடைய குடும்பங்களில் கூட அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும் என்று. இப்போ பொதுவாகவே இந்த சிரட்டை கைத்தொழில் அது ஒரு சிறு கைத்தொழில் அப்படின்னு ஒரு வழக்கு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் முடைத்து இன்றைக்கு உலக நாடுகளில் இதில் ஏற்றுமதி செய்வீங்க. இது எப்படி சாத்தியப்பட்டது? இல்லை, எனக்கும் நான் ஆரம்பிக்க போகிறபோது எல்லாரும் நினைப்பார்கள் இதை ஒரு பெரிய வளமானது, பெரிய ஒரு தொடர்போடு வச்சுருக்கின்றார்கள், பெரிய பின்னணியை வச்சுருக்கின்றார்கள், பெரிய பண பின்னணியோடு இருக்கின்றது. அப்படியே இல்லை. இதை நான் முதலாவது தொழிலை ஆரம்பிக்கின்ற போது யாருக்கு விற்கின்றன்றதே எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ நாங்கள் செய்கின்ற வேலைகளும் எங்களுடைய பொருட்களுடைய தரங்களும் அதை எங்கு கொண்டு சேர்க்க வேணுமோ அங்கு கொண்டு சேர்க்கும். அப்போ எங்களுக்குரிய அடையாளத்தை அது உருவாக்கும். நாங்கள் சரியான இடத்திலே சரியான தரத்திலே பொருட்களை நாங்கள் விற்கின்ற போது அந்த 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 எங்களுக்கான அடையாளம் அது கொண்டு வந்து தந்தது. அதுதான் உண்மையான பிரச்சனை. எல்லாரும் சொல்வார்கள் எங்களுடைய தொழிற்சாலை ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இயங்குறது, ஒரு சிஸ்டமாக இருக்கின்றது. சிஸ்டம் என்பது என்னன்றது உண்மையாக எனக்கே தெரியாது. அது என்ன அதுக்குரிய தியரியை கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இயங்குகின்றது. எல்லாரும் பார்த்தால் ஒரு சிஸ்டமாக இயங்குகின்றது. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு தொழில் செய்கின்ற ஒரு தொழிலாளியும் அங்கே இருக்கின்ற முதலாளிக்கும் இடையிலே நல்ல புரிதல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த புரிதல் அது ஒரு கட்டமைப்பை, ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கும். அந்த உருவாக்கம் அதுதான் என்னை பொறுத்தவரை இங்கே இருக்கிற சிஸ்டம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் எடுத்த உடனே அங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அப்படியே இல்லை. நாங்கள் வேலையை செய்ய 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 எங்கள் அறியாமலே எங்களுக்கான ஒரு சிஸ்டத்தை அந்த சூழல் உருவாக்கிவிடும். அதை நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் கண்டினியூ பண்ணினோம் என்றால் அது ஒரு பெரிய இலக்கை நோக்கி, ஒரு மாற்றத்தை நோக்கி ஓடும். இதுதான் உண்மையான பிரச்சனை. எல்லாரும் சொல்லுவார்கள் அவர்கள் சிஸ்டத்தை உருவாக்கி விட்டார்கள். அதை அடுத்த கடினமான உழைப்பு இருக்கணும். என்னை பொறுத்த அளவில் உனக்கு இந்த தொழிலை உருவாக்குவதற்கு திறமை இருக்கிறது, அல்லது அவருக்கு நல்ல இது இருக்குது, அறிவு இருக்கிறது, அது இருக்குது. என்னை பொறுத்த அளவிலே என்னிடம் முயற்சி என்று ஒன்று மட்டும் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு ஓடுறேன், நல்லா ஓடுறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன், இரவு பகலாக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அது எங்களுக்கு பின்னால் சிலது நாங்கள் 10 இலக்கை நோக்கி ஓடுகின்ற போது எங்களுக்கு 5 இலக்கு பழுதாகும், 5 இலக்கு சரியானதாக, அந்த 5 இலக்கு அந்த இழந்த 10ஐயும் ஈடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது அடுத்த மூடைக்குள்ள அது கூடுதலாக மாற்றத்தை. அப்போ நாங்கள் ஒன்றை இழக்கிறோம் என்றால் நாங்கள் மற்றதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் எத்தனையோ பார்சல்கள், எத்தனையோ பொருட்களை அனுப்புகின்ற போது கூட டேமேஜ் ஆகிடும். அப்போ அதோட நாங்கள் நின்று விடுவதில்லை. அதை ரைட், அதில் என்ன டேமேஜாக இருக்குன்னு பார்த்து அடுத்து நாங்கள் உலக தரத்திலே நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது. உலகம் எப்படி ஓடுகின்றது? நான் எல்லாரும் கேட்கின்றார்கள், இங்கே உள்ள பிரபலியமான ஒரு பிரசை பேரை சொல்லி என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் அவர்களுக்கு போட்டியாகையா நீங்கள் பெறப்போகின்றீர்கள்? நான் சொன்னேன், நீங்களே அவரும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். ஏன் நான் அவரை பற்றி நான் என்னுடைய போட்டியெல்லாம் யூரோப் தளத்திலே, ஐரோப்பிய தளத்திலே சைனா என்கின்ற ஒரு நாட்டுக்கு எதிராக நான் அதை பற்றி தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். நான் சைனாவினுடைய பொருளை எப்படி யூரோப் தளத்துக்குள்ளே விற்பனை செய்து அதை மிஞ்சி நான் அப்படி விற்பனை செலவு என்ற கற்பனையை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு பிரஜை என்னோட ஒப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். அவ்வளவு என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பெரிது. இந்த பொருட்கள் அங்கே விற்க வேண்டும். நாங்கள் முதல் 100 பொருளாச்சு, இப்போ ஆயிரக்கணக்கிலே உற்பத்திகளை உருவாக்குகின்றோம். அப்போ அது அந்த உற்பத்திகள் தொகையாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய திறமை இருந்தாலும் ஆனால் அதில் வெளியே தெரியாமல் நிறைய பேர் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த விஷயம்? நாங்கள் உண்மையில் அது ஒரு நல்ல கேள்வி ஒன்று. உண்மையிலே எங்கடையாக்கள் என்ன செய்வது என்றால் நல்ல திறமையானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய திறமையை சரியான இடங்களுக்கு அதை கொண்டு செல்வதிலே அவர்கள் தயக்கம் காட்டுகின்றார்கள். அதுதான் எங்களுடைய இயலாமையும் கூட இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் இப்பொழுது ஒரு தரமான ஒரு மிக்சர் செய்கின்ற ஒரு கம்பெனி இயற்கை முறையிலே அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர முடியாமல் இருக்குது என்றால் நாங்கள் ஒரு பெருந்தொகையான ஆர்டரை கொடுக்கின்ற போது அவர்கள் சொல்கின்ற காரணங்கள் என்னவென்றால், எங்களிடம் அந்த அளவுக்கு செய்வதற்கு எங்களுடைய வசதி இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை. உண்மையாகவே நான் கூட இந்த தொழிற்சாலையை நான் ஆரம்பித்திருக்கின்றேன், அல்லது கரணன் எனக்கு இந்த தொழிற்சாலையை அமைப்பதற்குரிய அவருடைய வளங்களை எனக்கு தந்தவர் என்றால் நான் தொழில் செய்யாமல் அவர் என்னை காணவில்லை. நான் ஒரு தொழிலை ஆரம்பித்து கொண்டிருக்கிறேன். அந்த தொழில் அவருக்கு ஒரு நல்ல திருப்தி இருந்தது. இந்த தொழிலை இவர் நல்ல இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போவார். அப்போ அந்த தொழிலை நாங்கள் ஓரளவுக்கு செய்து கொண்டிருக்க வேண்டும்.
அதிலே அவர்கள் எங்களிடம் வந்து முதலிடுகின்றவர்களோ அல்லது எங்களுக்கு உதவி செய்கின்றவர்களோ ஒரு நல்ல ஒரு திருப்தியான நிலையை நாங்கள் ஒரு கொஞ்சமாக செய்தால் கூட ஒரு திருப்தியான நிலையை நாங்கள் அடைய வேண்டும். எனவே நாங்கள் இப்பொழுது எல்லோரும் கேட்பது, நான் இன்ன தொழில் செய்ய போகின்றேன், இன்னும் எனக்கு இன்னும் வசதியை ஏற்படுத்துங்கள். அப்படி இல்லை, அப்படி என்பது அது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ அவர்கள் ஏதோ தங்களுடைய முயற்சியால் ஒரு அளவுக்கு வெளியிலே வர வேண்டும். வந்த பிறகு அந்த தொழிலை அடுத்தது ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன், இந்த நம்பிக்கை என்பது, அதாவது ஒருவன் 100 வைத்திருக்கின்றான் என்றால் 98 இழந்து போட்டு 2 வைத்திருப்பான். அப்படி யாராவது இருந்தால் எனக்கு பின்னால் வர சொல்லுங்க. அவனை அந்த 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 2 வீதத்தையும் வச்சு அவனை 100 ஆக்குறதுக்குரிய வழியையும் அவனுக்குரிய இதையும் நான் செய்கிறதுக்கு தயார். ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். அவனை 2 வச்சு நான் 1 தான் வச்சுருந்தேன்னா இன்றைக்கி அந்த 1லிருந்து தான் ஏதோ ஓரளவுக்கு இன்றைக்கி வெளியிலே வந்திருக்கின்றோம். அந்த நம்பிக்கையையும் இதையும் நாங்கள் இருந்து விடக்கூடாது. அடுத்தது விஷயங்கள் என்னவென்றால், உண்மையாக இந்த நான் முதலே சொன்ன விஷயம், இந்த நிறைய தளங்களிலே நிறைய ஐரோப்பிய சந்தைகளிலே எங்களுடைய உற்பத்திகள் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அது சரியான ஒழுங்குபடுத்தலில் அது கொடுக்கின்ற போது அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு எங்களோடு தொடர்பு கொள்கின்ற போது நாங்கள் அவர்களுக்குரிய வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதை நோக்கித்தான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட 25-30 வகையான உற்பத்திகள் இப்பொழுது எங்களுடைய தாய பிரதேசத்திலிருந்து நாங்கள் என்னுடைய நண்பர் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அதற்குள்ளாலே அது ஒரு மாற்றத்தை நோக்கி போகணும். இங்கே இருக்கின்ற வாழைத்தண்டிலே இருந்து, பூசணிக்காயிலே இருந்து, அருகம்புல்லிலே இருந்து, வேப்பிலையிலே இருந்து, மரவள்ளி இலையிலிருந்து எல்லாமே இன்றைக்கு ஏற்றுமதியாக செய்வதற்குரிய வசதியும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் யாரிடம் கொண்டு கொடுப்பது, எவ்வாறு ஏற்றுமதி செய்வது என்பதுதான் எங்களுக்குரிய தயக்கமாக இருக்கின்றது. எனவே அது எங்களோடு அணுகின்ற போது அதுக்குரிய சரியான ஒழுங்குபடுத்தலை செய்திருக்கின்ற போது அது மாற்றத்தை நோக்கி ஓடக்கூடியவாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் வாழைச்சேனையில் கூட 15 வருடங்களாக இயங்காமல் கிடந்த ஒரு தொழிற்சாலை என்று இயக்கி அதன் மூலமாக பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு அந்த உற்பத்தி யூரோப் சந்தைகளிலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றால் அது ஒரு பெரிய மாற்றம். அதே போல் இன்றைக்கு நிறைய தொழிற்சாலைகள், நான் நினைக்கிறேன் வடமாகாணத்தில் 21 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இந்த வருடத்தில் அந்த தொழிற்சாலைகள் அவர்களோடு கலைத்து நாங்கள் 10 தொழிற்சாலைகளாக அது மீள இயக்க வேண்டும் என்கின்ற இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி இயக்கின்ற போது அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற விஷயத்தை நாங்கள் கரணனா கூட அதுக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவதாக சொல்லியிருக்கின்றார். அந்த தொழிற்சாலைகளை நாங்கள் மீள இயக்க வேண்டும், அதனூடாக எங்கள் மக்களுடைய வாழ்வாதார வேலை வாய்ப்புகளை பெருகிக் கொள்ள முடியும். எனவே 21 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றதாக கணக்கெடுப்பில் இருக்கின்றது. அந்த 10 தொழிற்சாலைகள் இந்த வருஷம் எப்படியாவது இயக்க வேண்டும் என்கின்ற இலக்கோடு போய்கொண்டிருக்கின்றது. எனவே இங்கே எத்தனையோ வளங்கள் இருக்குது, எத்தனையோ படித்த பட்டதாரிகள், அறிவானவர்கள் இருக்கின்றார்கள். உண்மையை அவர்கள் எதை தொடுவது என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த தொழிலிலே அல்லது இந்த துறைகளிலே தேர்ச்சி பெற்ற எத்தனையோ இருக்கு. அவர்களோடு அணுகின்ற போது அவர்கள் அந்த உற்பத்திகளை அல்லது அவர்களுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய வழிகளையும் சொல்லித் தருவதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கின்றார். அடுத்தது நாங்கள் எல்லோரும் நினைப்பது நான் தனித்து ஓட வேண்டும், நான் அதிலே சாதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அப்படி அல்ல. உலக ஒழுங்கு அப்படி அல்ல. இப்பொழுது ஒருவரிலே தான் தங்கி இருக்கின்றது. நான் ஒரு சிரட்டையிலே 10 பொருளை நான் ஒருவருக்கு கொடுக்கின்றேன் என்றால் அவருடைய ஒரு 10 உளுத்தம்மாவையோ எதை எடுத்து நான் என்னுடைய கஸ்டமருக்கு நான் விற்க வேண்டும். அப்படி விற்கின்ற போது தான் அது ஒரு பலதரப்பட்ட ஒரு வியாபார தளங்களை திறக்கும். இதுதான் உண்மையான நோக்கம். அதுதான் இப்பொழுது நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் அது ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று. நிச்சயமாக உங்களுடைய இலக்கு மிக பெரிதாக இருக்கிறது. அந்த இலக்கு ஈரேட எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி, வணக்கம். உங்களுடைய இதுவரை நேரம் எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுடைய பொழுதுகளுக்காக